ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே என்னோட வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பர்பி தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பர்பின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 90 கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று தான் சொல்லணும். 90 கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தேங்காய் பர்பி வாங்கிட்டு போவாங்க. இன்ட்ரோவில் நம்ம வச்சு சாப்பிடுவோம், பெட்டி கடையில் போயிட்டு சாப்பிடுவோம். அதுமாரி 90 கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஒன்று கண்டிப்பாக அந்த தேங்காய் பர்பியும் இருக்கும். அந்த தேங்காய் பர்பியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நம்ம கடையில் வாங்குகிற பழக்கம் கூட இருக்குது தேங்காய் பர்பி. ஆனால் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த தேங்காய் பர்பி வீட்டிலே நீங்கள் செய்யலாம். ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குனா போதும். நல்லா சுவையான தேங்காய் பர்பி ரெடி பண்ணிடலாம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பர்பி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துகிட்டு நாரை எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு தேங்காய் தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அருவாமனை எடுத்துக்கோங்க. அருவாமனை எடுத்த பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் இருக்குல்ல, அந்த உடச்ச தேங்காய் நல்லா துருவுறாங்க. அருவாமனையை போட்டு நல்லா துருவுறாங்க. துருவிய தேங்காயும் சர்க்கரையுமே எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்படின்னா அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற வச்ச பிறகு துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க. துருவிய தேங்காய் எடுத்த பிறகு அந்த பாத்திரத்தில் நம்ம போடணும். அதன் பிறகு நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை போடுறோம். ரெண்டுமே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுமே கரண்டி போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. பிளேட்டில் எடுத்து போட்டு ரவுண்டாக தட்டணும்.
நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டின பிறகு நெய்யை அதை ஊற்றிக்கோங்க. நெய்யை ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா ருசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா பதமாகவும் நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காக நெய்யை ஆட் பண்ணுங்க. நல்லா தட்டின பிறகு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு பர்பி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தனித்தனி பீஸாக கட் பண்ணுறோம். நைஃபை வச்சு தனித்தனி பீஸாக கட் பண்ணுறோம். நல்லா சுவையான பர்பி ரெடி ஆகிடுச்சு. தனித்தனி பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. 90 கிட்ஸோட ஃபேவரெட்டு பலகாரம்னு பார்த்திங்கன்னா நம்ம பர்பி. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பாஸ்வேர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட்